ஹலோ, வாழ்க வளமுடன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிர்விக்ன லக்ஷ்மி இல்லத்துக்கு நந்தினி அம்மாவோட ஆத்துக்கு சூப்பரா கொலு பாக்கிறதுக்காக வந்திருக்கேன். கொலு சூப்பரா இருக்கு. நான் எப்படி வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாசினியின் வர்ண நவராத்திரிக்கு வாசினியின் அண்ணன் அப்படின்ற முறையில வந்திருக்கேன். சூப்பரா வந்திருக்கேன். செம்மையா பார்த்தாச்சு. 11 கான்செப்ட்ல மண்டபம் அப்படின்ற கான்செப்ட்ல வச்சு சூப்பரா வச்சிருக்கா. ஒண்ணுமே பார்த்தீங்கன்னா இவளோட சேனல்ல டீடைல்டா இருக்கும். கட்டாயமா பாருங்க. பேஜை கண்டிப்பா கொலாபரேட் பண்றேன் பாருங்க. சூப்பரா இருந்தது. இல்ல நான் ரொம்ப ரொம்ப ரசிச்சு பார்த்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மண்டபம் அப்படின்றது கோயில்ல இருக்கும். ஆனா அந்த ஒரு மண்டபத்தையுமே வந்து இந்த நிர்விக்ன லட்சுமி இல்லத்தையே ஒரு கோயிலா மாத்தி ஒரு ரூமையும் ஒரு மண்டபமா கன்சிடர் பண்ணி ஒரு கான்செப்டா பண்ணி கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்ற ஒரு சமாச்சாரத்தோட முடியறது. அதாவது நம்ம தேசத்துக்கு எவ்வளவு பற்றா இருக்கு அந்த ஆபரேஷன் சிந்துன்றது ரொம்ப தெரிஞ்ச விஷயம். ஆனா எல்லா தேவிகளுமே 10 தேவிகளும் சேர்ந்து நின்று அந்த கடைசியில வந்து முடிச்சு வைக்கிற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் ரூம் போட்டு யோசிப்பேல் போல இருக்கு. சூப்பரா இருந்தது கான்செப்ட். ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ சோ மச் டாய். அர்த்தராத்திரியா இருந்தாலும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்காக வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அதாவது வாசினியின் வர நவராத்திரி இல்லையா, அதனால அண்ணான்ற முறையில தங்கையோட ஆத்துக்கு வராம எப்படி இருக்க முடியும்? அதனால லேட்டா ஆனாலும் லேட்டஸ்டா வந்து இறங்கியிருக்கேன். சூப்பர். சந்தோஷம். பை.